வீட்டில் இருந்த காய்கறி எல்லாம் ஆல்மோஸ்ட் தீர்ந்து போயிடுச்சு. காய்கறி நிறைய இல்லை அப்படின்னாலே ஒன்றும் வீட்டில் லெமன் சாதம் இல்லைன்னா தக்காளி சாதம் அந்த மாதிரி தான். இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நல்ல பழுத்த 7-8 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தக்காளி பாதி அளவு முழுகினா போதும் அந்த அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சீரகமும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது தாளிக்கிறதுக்கு சோம்பு, பச்சை மிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்க தக்காளியும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இட்லி தோசைக்கு செஞ்சுக்கலாம். நான் சாதங்கிறதுனால அரைக்காமல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கணுன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த தொக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் காரம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லஞ்ச் முடித்த கையோட நாளைக்கு அப்பம் பண்ணலான்னு சொல்லி ஊற வச்சாச்சு.